இந்த துவையலுக்கு வந்து நம்ம 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கடலைப்பருப்பு வந்து 1 ஸ்பூன் விட்டுங்க. பாசிப்பருப்பு 1 ஸ்பூனு. இப்போ அதோட வந்து வெள்ளைப்பூடு வந்து ஒரு 5-6 பல், ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், ஒரு சின்ன புளி, ஒரு அரை நெல்லிக்காய் அளவு புளி, தேங்காய் வந்து ஒரு கைப்பிடி அளவு துருவி வச்சுருக்கேன். அதே இதில் போட்டுக்கலாம். இதில் 3 வத்தல், இதுக்கு ஒரு கைப்பிடி அளவு வந்து பச்சை நடக்கடலை பருப்பு. வதக்கிட்டு இது வந்து மிளகு தக்காளி கீரை, அதில் வந்து தக்காளி பூவெல்லாம் இருக்குது பாருங்கள், இதோடு சேர்த்து நம்ம இதெல்லாம் போட்டுக்கலாம். இது வறுத்து போடுங்க, ரொம்ப நல்லது இந்த கீரை. இதெல்லாம் துவையலை செஞ்சு சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள், எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்கள். இது சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. சுடு சாதத்தோடு பணிஞ்சு சாப்பிட்லாம். இட்லி தோசை கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி மிளகு தக்காளி சாப்பிடும்போது வகுத்தில் இருக்க புண்ணெல்லாம் நல்லா போயிடும். இதில் உப்பு சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான உப்பையும் போட்டு அவ்வளோதான், நல்லா வதங்கிடுச்சு. இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு துவையல் அரைச்சிக்கலாம். தக்காளி கீரை வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வெறுமனே கொஞ்சம் சுற்றிக்கிட்டுலாம். மிக்ஸி ஜாரில் பாருங்கள், இந்த ஒரு அரைச்சிருக்கணும். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், மிளகு தக்காளி துவையல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கிணத்துல எடுத்து வச்சிடலாம். இது சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா வகுத்து புண்ணெல்லாம் நல்லா ஆற்றிடும். ரச சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும்.